இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி. டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல். இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து கோபி, ராஜி. ராஜி, நீங்கள் எவ்வளோ அடக்கமாக இருப்பேன் பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அப்படியே மேடைக்கு வாங்க. ஏன்னா கோபி சொன்னார், நான் வீட்டுக்கு போக முடியாது சார், நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் எப்படியா இருந்தால் என்னை காப்பாற்றுங்கன்னு. நிஜமாக ராஜி, நீங்கள் மேலே வாங்க, கோபி 2 பேரும் வாங்க. சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன், எனக்கு கொடுக்குறதா இருக்குது. அந்த நல்லா பேசினா தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது, எனக்கு இப்போயே கொடுத்துருங்க. கோபி, ராஜி 2 பேரும் மேலே வாங்க. மேடையில் நிற்க வச்சு கலாய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்காப்புல, என்னையா நீ பாட்டில் வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பார்த்துருக்க, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஹஸ்பண்ட் வந்து, இல்லைல்லம்மா நீ நினைக்கிற தப்பெல்லாம் நினைக்காத, உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், ஒரு டவுட் வந்தது, உண்மையிலே அவள் அப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன். நான் 2ஐயும் பார்த்தேன், கரெக்டாக இருக்குது, அது 2மே வந்து அவங்க சொந்தம் தான் தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு. வாங்க, வேலைக்காரின்னு டக்குன்னு வரீங்க பார்த்தீங்களா, வாங்க. வீட்டுக்கு போகணுன்னு பயம் வந்துடுச்சு, ஏன்னா ராஜி பேர் சொல்ல மறந்து போயிட்டேன். ஆமாம், ஏன்னா ஆமாம் அவங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்னடான்னா கோபியோடைய பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோவில் ராஜியோட ஃபோட்டோ இல்லையா, அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால் ராஜி உங்களையும் பாராட்டு, சாரி மன்னிச்சிடுங்க, சாரி.